விலாஸ்கயனர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக நம்ம பார்த்துட்டு இருக்க லொக்கேஷன் வந்து வெஸ்ட் தாம்பரம்ங்க. அது இன்ட்ரிங் பைப்லஸ் வந்து நம்ம இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிஷ்கிந்தா ரோடுன்னு சொல்லுவாங்க. தாம்பரம் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் அந்த லேண்ட் அவைலபிளாக இருக்குது. தாம்பரம் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோமீட்டர்ஸ் வரும். இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் காவா ஒர்க்லாம் வந்து ரீப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ரீப்பேர் பண்ணாங்கன்னா வச்சுன்னா இந்த ரோடு வந்து ஒரு ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் வே ரோடாக வரும். உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 40 ஃபீட் ரோடாக போடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சான் அகாடமி இருக்குது. இங்கே வந்து இந்த நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறோம் பார்த்திங்கன்னா இறங்கணும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சான் அகாடமி அவைலபிள் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு போகிற வழியில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் பிளாட்டு. ஒரு நியர்பை லொக்கேஷன் தாம்பரம் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது நல்லா இருக்குங்க. அது ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ உள்ளே போகிறோம். இது இந்த மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா 500 மீட்டர்ஸ் தான் நம்ம போகிற லேண்டு. இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக சொல்ல போனால் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது பேக் சைடில் இருக்குங்க. நம்ம லேண்டை தாண்டி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா 24 அடி ரோடு, சிமெண்ட் ரோடு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாகவும் போட்டிருக்காங்க. நமக்கு சர்வீஸோட நியர்பைலேயே இருக்குதுங்க. உங்களுக்கு லொக்காலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெஸ்ட்டு லொக்காலிட்டியாக இருக்குது. ரெசிடென்ஷியலுக்கு குறை இல்லாமல் இருக்குதுங்க. ஓகேங்களா? இங்கேருந்து 15 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் பஸ் ஸ்டாப் ரீச் ஆகிடலாம். ஓகேங்களா? இன்ட்ரிங் பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 மீட்டர்ஸில் இன்ட்ரிங் பைபாஸ். ஓகேங்களா? வந்துட்டு 600 மீட்டர்ஸ் வந்துன்னா பெங்களூர் ஹைவே அவைலபிள் இருக்குது. இங்கே இப்போ நம்ம இந்த இடத்த தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வீடு கட்டிகிட்ருக்காங்க பக்கத்தில். அதுக்கு முன்னாடி 2-3 ரெசிடென்ஷியலாக வீடுங்க இருக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்திங்களா, லெஃப்ட்னு வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிரவுண்ட் லேண்ட் ஏரியா தாங்க வேக்கன்சி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 40க்கு 60, 40க்கு 60ங்க. இது ஆக்சுவலாக 2 கிரவுண்டுங்க. ஓகேங்களா? இது வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல் போட்டு தந்துடுவாங்க. ஸோ அளந்து உங்களுக்கு முன்னாடியே அளந்து கல் போட்டு கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 40க்கு 60 இந்த வீடு கட்டிருக்காங்களே அது பக்கத்தில் ஒரு லேண்ட் ஏரியா இருக்குது. இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன்ல, ஸோ இந்த லேண்ட் ஏரியா வந்து வேக்கண்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 40க்கு 60. அதுக்கு பக்கத்தில் அப்படியே அந்த எல்லோ கல் சொல்லியிருந்தல அது பக்கத்தில் அப்படியே இருக்குது. 2 லேண்ட் இருக்குதுங்க. ஓகேங்களா? 40க்கு 60, 40க்கு 60ன்னு சொல்லிவிட்டு இன்னும் 2 கிரவுண்டு அவைலபிள் இருக்குது. ஃபுல் ரெசிடென்ஷியல் லேண்ட் ஏரியா தான். ஸோ உங்களுக்கு தாம்பரத்தில் ஒரு நியர்பை லொக்காலிட்டியில் உங்களுக்கு ஒரு சூப்பரான அருமையான லேண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த லேண்டை வந்து கன்சிடர் பண்ணலாம். கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அது காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் உங்களுடைய லேண்டை நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க ஃபர்தராக உங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. தேங்க்யூ, பை பாய்.